ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு ஜாதகத்தை வைத்து எல்லாத்துக்கும் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் அப்படின்றத கண்டுபிடிச்சது. நிறைய வழிமுறைகள் உண்டு. ஆனா அந்த வகையில நம்முடைய என்ஜி குமரன் ஐயா அவர்கள் பெயரை வைத்து ஜாதகத்தை சொல்வதும், ஜாதகத்தை வைத்து உங்களோட பெயர் இதுலதான் இருக்கும், உங்க ஃபேமிலியில இப்படிதான் ஜாதகத்துல இந்த பேர்ல தான் இருப்பாங்க, ஒரு ஜாதகத்தை வச்சு இதை நானே நேரடியாக கண்ட அனுபவம் உண்டு. ஸோ எனக்குமே ஐயா அவர்கள் பலன் சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரையில இருக்கும்போது நம்முடைய பள்ளிவாளையத்துக்கு வரும்போது கூட சில பெயர்களை வைத்து இந்த மாரி பேர்லாம் உங்க கூட இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படிங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகங்கள் சொல்லலாம். ஆனா எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு சித்தருடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மாரி பலனை சொல்ல முடியும், இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப அந்த வகையில பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களுடைய அனுகிரனை பரிபூர்ணமாக பெற்றவர். அப்ப ஐயாவுடைய நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பெயரியல் ஜோதிடத்துல ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயத்தை பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு ஜோதிட தொழில ஒரு வியக்கும் தக்கம் அளவில அற்புதமான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து நிறைய விஷயத்துல பதிவு செய்து கொண்டு வருகின்றார். ஐயா அவர்களுமே நான் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஜோதிட திருவிழாவில் எல்லா ஜோதிட திருவிழாவிலும் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு செய்து இருக்கின்றார். அதனால ஐயா எத்தனையோ வேலைகளுக்கு இடையிலையும் இன்னைக்கு ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்தோம். நான் கேட்டதுக்கு இணங்க இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக கலச யூடியூப் சேனல்ல நிறைய தகவலும் கொடுக்க இருக்கின்றார். இந்த 82வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திலே தலைமை தாங்கி இப்போது நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் தலைவர் ஐயா மூந்தன் மொழி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், ஐயா குமாரபாளையத்தை சேர்ந்த இளங்கோமணி ஐயா அவர்களுக்கும், என்னுடன் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், என் நண்பர் சேலத்தில் வந்திருக்கக்கூடிய நாராயணகுமார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். மூந்தன் மொழியை கிட்டத்தட்ட எங்களோட மதுரையில் பிஎஸ் ஐயர் மையத்தின் தலைவராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவரோட சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஐயா மூந்தன் மொழி ஐயா நல்லா பழக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் 2001 இந்த லைனில் இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு இருந்த நண்பர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ இன்னைக்கு அதில் கிட்டத்தட்ட 90% பேர் இன்னைக்கு இல்லை. அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. அதில் மூந்தன் மொழியில் ஐயாலாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறானாக்க அந்த ஜோசியத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் உண்மையிலே எல்லாராலையும் முடியாது. அதே மாதிரி எங்களோட இப்போ மீனாட்சி சார் எனக்குலாம் சீனியர், அவர் 95லேயே வந்துட்டார், அதுக்கு முன்னாடி வந்திருப்பார். அவர் கூட நாங்கள் 2001 பழகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆளுகள் அன்றைக்கி பழகினப்போ கிட்டத்தட்ட எங்களை சுற்றி இந்த 100 பேரில் பாதி பேர் இல்லை. அப்போ ஜோசியம்னு படிக்க வரும்போது எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும், கலை மீது மோகம் இருக்கும். ஆனால் எல்லாராலையும் இதில் புகழ் அடைய முடியுமா, சம்பாதிக்க முடியுமானா கிடையாது. அப்போ யார் தீராத ஆர்வம் இருக்கோ அவங்களால உள்ளே வர முடியுது. அந்த இன்வால்மெண்ட் அப்படி பார்க்கும்போது அந்த மூந்தன் மொழியை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணம் அவர் மீனாட்சி சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி 2001 நான் அவரை கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலனாக்கா இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. இன்னும் போயிட்டு இருப்போம், இன்னும் ஜெயிப்போம், இன்னும் அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட இல்லை எனக்கு குருநாதன் பார்த்தீங்கன்னாக்கா திரு நெல்லை வசந்தன் அவர்கள் தான். அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. 2003 2004 மதுரையில் குஜராத் சமாஜ்னு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே ஒரே ட்ரிப்பு நெல்லை சாரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான பரிச்சயம் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். அப்படின்னாக்கா எல்லாரும் பேசுகிற மாதிரி 10ஓட பேனா பேசக்கூடாது. அப்போ நம்மகிட்ட தனித்துவம் இருக்கணும். அப்படிங்கும் போது எனக்குள் நானாக வளர்த்து கொண்ட விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மனிதனை பார்த்த உடனே ராசி சொல்லணும் அல்லது நட்சத்திரம் சொல்லணும். அதோட பார்த்த உடனே சொல்லணும் டேட்டா பர்த் அல்லது டேட்டா பர்த். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பர்த் கேட்டால் போதும், ராசியை சொல்லிடுவேன், நட்சத்திரம் சொல்லிடலாம். இப்போ அதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் தட்டின உடனே டேட்டா பர்த் தட்ட உடனே எல்லாமே வந்துடுது. ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், நம்ம யோகம் எல்லாமே வந்துடுது. அப்போ வந்து இது கிடையாது. அதை மட்டும் கையில் வச்சுருந்தேன், இது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டேட்டா பற்றி சொன்ன உடனே ராசி சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுது. அந்த ஒரு நிமிஷம் கூட ஆகக்கூடாது. ஆளை பார்த்தோன்னு சொல்லணும்னா அதையும் கொஞ்சம் பயிற்சி பண்ணேன். அதில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர் மீனாட்சி சார் சொன்னார், நம்ம போகிற வழியெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் வேறு. அவர் கேபியில் கிங்கு இப்போ சொன்னார், அதுக்கு முன்னாடி பேசியிருந்தார். ஒரு புக்கை வெளியிட போகிறாரு, நிச்சயம் வாங்கி பயனடைங்கள். அது அற்புதமான விஷயம் கேபியில் இருக்குது. டீல் வைஸாக கரெக்டாக விஷயத்தை எடுக்க முடியும். அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அப்போ கேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் வச்சுருக்காரு. அதில் மாட்டு கருத்தே இல்லை. அந்த 249 சப்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து சொல்லுவார். இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது 2014 அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அஸ்ட்ராலஜி நண்பர்கள் குறைவு 2014 அப்போ நாங்கள் அடிக்கடி அதில் ஏதாவது ஃபோட்டோஸ் போட்டே இருப்போம், ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு. அப்போ சொன்னார், நம்ம போகிற மெத்தட்லாம் ரைட்டு சார், எவ்வளோ போயிட்டுருக்கோம், இதோட ஒரு அற்புதமான மெத்தட் இருக்குது. சென்னையில் ஐயா நெல்லை வசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரை வச்சு பணம் எடுப்பாருனாரு. அந்த ஆர்வத்தை தூண்டியது அவர் தான். அப்போ எப்போ பார்க்கலாங்க போது வாய்ப்பே கிடைக்கல எங்களுக்கு. அவரை பற்றியே சிந்தனை ஓடிட்டே இருக்கு. ஒரு பேரை வச்சு எப்படி பணம் எடுக்க முடியும்? ராசி, நட்சத்திரம், டிகிரி, 0.0 டிகிரி என்னத்தையும் சொல்லி பார்க்குறோம், ஒன்றும் கதையாகலை. ஆனால் எப்படி பேரை வச்சு எடுக்க முடியும் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டியது அவர் மீனாட்சி. ஆனால் விதின்னு ஒன்று பார்த்தீங்களா, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது திருப்பூரில் ஒரு ஃபேஸ்புக் மாநாடு. அங்கே தான் வந்து நெல்லை சாரை சந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. சந்தித்தோன்னா அவருக்கு என்னையும் மீனாட்சியும் எப்படி பிடிச்சிருச்சு தெரியல. சென்னைக்கு எப்போ வரீங்க கேட்பார். சென்னைக்கு போகிறப்ப காலையில் நாங்கள் 7 மணிக்கு இறங்கி அவர் ரூமுக்கு போயிட்டோம்னாக்கா 10 ஃபோன் அடிச்சிடுவார். எங்கே இருக்கீங்க, இன்னும் வரல அப்படிம்பார். அந்த அளவுக்கு எங்கள் மேலே ஒரு மிகுந்த பாசமான ஒரு ஐயா தான் நெல்லை வசந்தன். அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பேரை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி, நட்சத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம். இப்போ வந்து மூத்தன் மொழியை வந்து MF சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. அப்போ பேரை வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குமே. ராசி நட்சத்திரம் தேவையில்லைங்கும் போது அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது கடவுளுடைய விதி. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ராசி நட்சத்திரம் வந்து பொருத்தம் போது சொல்கிறோம் இல்லையா, இதுல இருந்து பேர் அடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்ககிட்ட ஒரு ஆண் ஜாதம் வந்துருச்சு, பெண் ஜாதம் 10 ஜாதம் பொருத்தத்துக்கு வந்துருச்சு. நீங்க அந்த பெற்றோர்கிட்ட சொல்லுவீங்க, இந்த ஆண் ராசிக்கு இந்த 10ல் வந்து 4 வந்து பொருத்தமா இருக்கு, 4 பேர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. அப்படித்தானே? அப்படிதான் சொல்லுவோம். ஒரு ஆண் நட்சத்திரம், ஒரு ஆண் ராசி, பெண்ணோட ஜாதகம் 10 ஜாதகம் இருக்கு, இதுல வந்து ஒரு 4 ஜாதகம் ஒத்து வரும் பாருங்கன்னு சொல்லுவீங்க. இதான உண்மை. இப்படிதான் சொல்லுவோம் எல்லாருமே. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பெற்றவங்க, ரைட் சார், இந்த 4 குடும்பத்தில் பேசுறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஏன்னா நமக்கு உடனே சொல்ல முடியல. இந்த ஒரு சிலர் வந்து டீப்பா இந்த ஆண் ஜாதகத்துக்கு இந்த பெண் ஜாதகம் பொறுத்த டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இது அவங்களுடைய கலை. நம்ம எப்படி கொடுப்போம் இந்த பேரை வச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பேர் விஷயம்.
இந்த பேருள்ள பையனுக்கு இந்த பேருள்ள பெண் வீட்டுல இருந்தா ஆண் வீட்டுல இருந்தா பொண்ணு வரும் எடுத்து கொடுத்துலாம். அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்துலாம் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொடுமுடியில் கோயில வாசல் உட்காந்துருந்தோம். நெல்லை வசந்த் சார் உட்காந்துருந்தோம். அப்ப ஒரு நண்பர், ஒரு அவர் வயசு எப்படி 65 வயசு இருக்கும், சின்ன பிள்ளை மாதிரி ஓடிட்டு இருந்தார். நெல்லை சாருக்கு வேண்டப்பட்ட உதவி செஞ்சிருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டோம், சார் நீங்க யாரு, ஐயா எவ்வளவு நாள் பழக்கம்? நான் சொல்றேன் 2016. ஐயாட்ட பழக ஆரம்பிச்சு ஒரு 1 இயர்ல. அப்ப சார் நான் எப்படி வந்து நெல்லை சாருக்கு எனக்கு பழக்கம் அப்படின்னா, ஒரு சம்பவத்தை சொன்னார் பாருங்க, ஒரு அற்புதமான சம்பவம். எனக்கு ஒரே பையன், சார் எனக்கு ஒரே பொண்ணு, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நெல்லை சார் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லை வசந்தன் சார் அப்போ வந்து சூளைமேட்டில் குடியிருந்தார். அதிகாலை 5 மணிக்கு சூளைமேட்டில் அவருடைய ஆபீஸ் வாசல்ல குறைஞ்சது 10 பேர்ல இருந்து 20 பேர் காலையில் 5 மணிக்கு டோக்கன் போட்டு உட்காந்துருப்பாங்க ஜாதகம் பார்க்க. எத்தனை விடிய காலம் 5 மணிக்கு. இவர் 4 நாளைக்கு வந்து உட்காந்துருவார். இவர் எதை பார்க்க போயிருக்காரு, என்ன அது காலையில் 5 மணிக்கு யார் எவ்வளவு நேரம் இப்படியே கூட்டம் உட்காந்துருக்கு ஜாதகம் பார்க்க சொல்லி நெல்லை வசந்த் சார் ஆபீஸ்க்கு போக அப்படி பழக்கமாயிருச்சு. அப்போ வந்து செல்போன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்போ பழக்கத்தில் வந்து சார் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், எந்த ராசி உள்ள பையன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்கள் பொண்ணுக்கு பையன் ஜாதகம் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படியான்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ஜாதகம் கொடுக்க, இது பொருத்த முடியல அது பொருத்த முடியலன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 ஜாதகம் பொருத்த மாதிரி இல்லைன்ட்டாங்க. கடைசி வெறுத்து போய், சார் 4 ஜாதகம் வந்திருக்கு, என் கையில் இருக்கு மாப்பிள்ளை ஜாதகம், எந்த ஜாதகம் பொருத்த மாதிரி சொல்லுங்க. உடனே நெல்லை வசந்த் சொல்லியிருக்காரு, அதில் வந்து சங்கர்ன்ற பேர் உள்ள பையன் ஜாதகம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. சார் 4 ஜாதகத்துலேயும் வந்து சங்கர்ன்ற பையன் பேர் ஜாதகம் இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்படியா, சரி அந்த 4 ஜாதகத்துலேயும் அந்த பையன் பேரை சொல்லுங்கன்னு இருக்காரு. ஒரு வரிசையாக சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் சங்கர்ன்ற பேர் இல்லை. அதில் ஒரே ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கௌதம்ன்ற பேர். அந்த கௌதம்ன்ற பேர் உள்ள பையன் வீட்டில் ஃபோன் பண்ணி கேளுங்க, அந்த பையனுக்கு இன்னொரு பேர் சங்கர் இருக்கான்னு கேளுங்கன்னாரு. அப்போ லேண்ட்லைன் தானே, அடிச்சு பார்த்துட்டு ஒரு 1/2 hourல திருப்பி சாரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கௌதம்ன்ற பையனுக்கு இன்னொரு பேர் ஆரம்பத்தில் வச்ச பேர் சங்கர் நோட்டில் இருக்கு. அப்போ அவன் தான் மாப்பிள்ளை போ அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தில் அவர் தான் மாப்பிள்ளை. இது எப்படி எடுக்க முடியும்? இதுதான் இந்த பேரை வச்சு எடுக்கக்கூடிய சூட்சமம். நம்ம இன்னைக்கு சார் ஒரு கேபி சிஸ்டம் படி ஒவ்வொரு சிஸ்டம்கள் இருக்கு, அதுபடி சொல்லுவாங்க. எளிமையா ஈஸியா டக்குன்னு எடுத்து அதை எப்படி எடுத்தாரு? அந்த கௌதம்ன்ற பேரில் சங்கரன் ஆதிகாரத்தில் எப்படி எடுத்தாரு? இதுதான் வந்து அவருடைய கலை. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு தான் அவரோட கிட்டத்தட்ட ஒரு 2015 7 வருஷங்கள் அவரோட ட்ராவல் பண்ணோம். 2022 வந்து அமரர் ஆகிட்டாரு. அவர் இருந்தால் இன்னும் எவ்வளவோ சீக்வன்ஸ் கிடச்சிருக்கும், எவ்வளோ அஸ்ட்ராலஜி விதிகள், ஜோதி விதிகள், பெயர் சம்பந்தமான விதிகள் எவ்வளவோ கிடைச்சிருக்கும். நமக்கு அவ்வளோதான் கொடுப்பனை. நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சிறிதளவு என்றாலுமே இன்னைக்கு நான் ஃபீல்டில் இன்னும் ஜெயிச்சு கொண்டே இருப்பேன். காரணம் அதுதான், அந்த சிஸ்டம் தான், அந்த பேரியல் தான். பேர் மட்டும் இல்லை, ஒரு சம்பவம், ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது. இந்த பேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படின்னாக்கா, ஒரு வேண்டப்பட்ட நண்பர் வந்து ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிறாரு. அப்போ சார் என்னுடைய பெரியப்பா தான் உடம்பு முடியாமல் பெட்டில் இருக்கிறாரு. வயசு மிஞ்சிமான ஒரு 65 இருக்கும், ரொம்ப 70 80 கிடையாது, 65 வயசுல இருக்கும். ஆனால் டாக்டர் வந்து சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க, படிச்சுக்கு வரான்னு டவுட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். எங்களுக்கு பயமாக இருக்குது, அவர் இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சார்ட்ட வராங்க. அவர் உடனே சரி ஜாதகத்தை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி பார்த்துட்டு, கோச் எப்பயுமே சார் வந்து நல்லா கவனிச்சுங்க, ஜாதகத்தையும்
பார்த்துட்டு அன்னைக்குள்ள கோச்சாரத்தையும் பார்ப்பாரு. கோச்சாரமெல்லாம் பார்க்க மாட்டார், ரொம்ப பேர் தெரியாது. கோச்சாரத்தையும் செக் பண்ணிட்டு இன்னைக்கு சனி எங்கே இருக்குது, இன்னைக்கு குரு எங்கே இருக்குது, ரைட்டு. நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த தசாபதி நடக்குது, ஆயுட்காரன் சனி நல்லா இருக்கான், இன்னைக்கு கோச்சாரத்து சனி இருக்கு நல்லா இருக்கான், ஆயுட் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாங்க அவர் பிழைச்சி வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ராகு வந்து இப்போ ஒரு உச்சமான சொல்ல, ராகு ஒன்று உச்சம் இங்கன்னு கேட்டுறாங்க. ராகு இப்போ அவர் சொன்ன வார்த்தை, ராகு இப்போ வந்து பவராக இருக்காரு. அந்த உங்க பெரியப்பா வந்து நாகராஜன்ற பேரோட வந்து பார்க்கக்கூடாது, பார்த்தா சீரியஸ் அப்படின்ட்டார். இவர் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தத்தில் யார் நாகராஜன் கிடையாது, எங்கள் பெரியப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்போ சான்ஸ் இல்லை பழச்சிடுவாருன்ட்டு சந்தோஷம் போனார். நல்லபடியாக பழக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு அவ்வளோதான் சொன்னார். இவர் இத்தனை வருஷம் ஆயுளோட இருப்பார், இத்தனை டயத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படிலாம் சொல்லலை. இந்த பேரில் வந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா ராகு வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டார். இவருமே போயிட்டார். போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோன் வருது, சார் எங்கள் அப்போ பெரியப்பா இறந்துட்டாருன்ட்டு. அப்படியா, அப்போ நான் சொன்னால் வந்து பார்த்துட்டு வரோ அப்படின்னு கேட்ட உடனே, இல்லையே அப்படி யாரும் வரலையே, நல்லா கேட்டு பாருங்க, எனக்கு ஒரு 1 வீக்கில் வந்து அவங்க பார்த்துருக்கணும், இல்லைன்னா நடக்காதுன்னு இருக்கார். சார் இவர் உடனே ஒரு தேதி சொல்லியிருக்காரு, இந்த தேதி யாரும் வந்து பார்த்தான்னு கேட்டோன்னே, அந்த தேதி அவர் பெரியப்பாவோட வேலை பார்த்து வந்து பார்த்துருக்கிறார். அவர் பேர் வந்து நாகராஜன் கிடையாது, அவர் பேர் வந்து வேற ஏதோ பேர் சொல்லியிருக்காரு, கண்ணனை ஏதோ பேர் சொல்லியிருக்காரு. அந்த கண்ணனை கேளியா வேற இன்னொரு பேர் இருக்கான்னு கேளியா விட்டு, அந்த கண்ணனோட இன்னொரு பேர் நாகராஜன். இது எப்படி எடுக்க முடியும்? அப்போ நம்ம ஜாதகம் சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட வந்து எல்லாரும் மேலேயும் 10 குடியும் பார்த்தேன், 8 குடியும் பார்த்தேன் அப்படின்னாக்கா நம்ம ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க ஜாதத்தை பொறுத்து. இது எப்படி மிராக்கல் பண்ண முடியும்? நாகராஜன் வந்து பாப்பா போக முடியும். எந்த புத்தகத்தையா ஜோசியத்துக்குள்ளே இருக்குன்னா அவருக்கு முன்னாடி யாராவது அப்படி எழுதிருக்காங்கன்னா யாருமே கிடையாது. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் உட்காந்துருந்தோம், நேரில் பார்த்த விஷயம், சாரும் நானும் உட்காந்துருந்தோம். அப்போ 2 பேர் வராங்க, அதில் வந்து ஒருத்தர் மார்வாடி சேட்டு. அந்த 2 பேர் உட்காந்துருக்கும் போது கூட்டி வந்தவர் இன்னொரு நண்பர், வாங்க என்ன விஷயம்னா ஜாதகத்தை சொல்லுங்க அப்படின்னா நோட்டு கொண்டு வரல. உடனே டேட்டா பார்த்து சொல்லுங்க, டைம் சொல்லணும்னா எப்பயுமே மீனாட்சி எழுதி அவர் எடுத்து கையெழுத்து அழகாக இருக்கும், ஒன்று கரெக்டாக தான் போடுவார். போட்ட உடனே அப்படி வாங்கி பார்த்தாரு, நீங்கள் என்ன குரு எங்கே இருக்கு, சரி ராகு எங்கே பார்த்துட்டு, உன் வீட்டில் யார் பெயிண்டர்னு கேட்டார். அந்த மார்வாடி சேர்த்து அரண்டு போயிட்டார். சரி என் தம்பி தான் பெயிண்டிங் ஷாப் வச்சிருக்காப்புல, பெயிண்டர் ஷாப் வச்சிருக்காப்புல, பிரச்சனையே அவன் தான்றார். இது எப்படி எடுக்க முடியும்? முதல்ல நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்றதே கஷ்டம், பெயிண்டிங் வேலை வீடு யாரும் எப்படி கேட்க முடியும்? நான் அவட கேட்ட, சார் எப்படி சார், கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நோட்டை முடித்தார். அவ்வளோதான் சார். அவர் அதிகமாக பேச மாட்டார், 2-3 பாயிண்ட் அதிக நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்க மாட்டார். முடியுது ரைட்டு போயிட்டு வாங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்க, ஒரு பிரச்சனை இருக்குது அது சரியாயிடும் என்கிட்ட வாங்கன்ட்டார். அவ்வளோதான். இதோட பீட்டினாக்க உன் தம்பி பேர் மணிவண்ணான்னு கேட்டார். அவர் அரண்டு போயிட்டார். அந்த கூட மார்வாடி சைடு கூட இன்னொரு நண்பர், ஆமாம் அப்படின்ட்டு. இது எப்படி எடுக்க முடியும்? அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறது வந்து இன்னும் 10 கூட 7 கூடவே அந்த ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானாதிபதி அப்படிலாம் பார்த்துருந்தோம்னாக்கா நம்ம சைன் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த பேர் சொல்கிற விஷயத்தில் ஏதோ விஷயம் இருக்குது. அப்படி சொன்னா தான் அந்த நபர் மிராக்கில கூட உட்காருவார். நம்ம 4 பேர் தெரியும். அப்போ மற்ற விஷயம் சொன்னோம்னாக்கா நம்ம பேர் வாங்க முடியாதா, எனக்கு எங்கள் தாத்தாலும் பெரிய ஜோசியர் பேர் வாங்கலையா அப்படின்னா கேட்டால் நான் அதுக்குள்ளே வரல, அது தவறு குறை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த விஷயம் உங்களை வந்து வேற லெவலில் கொண்டு போகும். அப்போ பேர் சொல்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்கா பல விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்னாக்கா குறைஞ்சது 10 பேர் இருந்து 3000 பேர் 5000 பேர் லட்சக்கணக்கில் கூடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ லட்சக்கணக்கில் அந்த இடத்துல கூடணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அன்னைக்கு கூடணும் விதி இருக்குன்னு நடக்கும். நம்ம ஒரு 50 பேருக்கு இடத்துல வந்து இந்த 50 பேருக்கு இல்லையோ என்ன ராசி இருக்கும், எந்த நட்சத்திரக்காரன் இன்னைக்கு வரணும், ஒரு விதியை எடுக்க முடிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது ஒரு கலை.
இன்னைக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்கோம்னாக்கா ஏன் இன்னைக்கு இந்த 10 பேர் நினைவு இருக்கணும், ஏன் மதியத்தில் வந்து பாதி பேர் போகணும், பாதி பேருக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும்னா இந்த நட்சத்திரம் நீங்கள் வேலை செஞ்சாதான் இருக்க முடியும், இந்த ராசி வேலை செஞ்சாதான் இருக்க முடியும். அதை விட இன்னைக்கு உட்காந்து அத்தனை பேர் குடும்பத்திலையும் குறிப்பிட்ட 2 பேர் அவ்வளோ பேர் வீட்லேயும் இருக்கும். நீங்க உட்காந்துக்கூடிய அத்தனை பேர் வீட்லையுமே வந்திருக்க அத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அத்தனை பேர் குடும்பத்திலையும் குறிப்பிட்ட 2 பேர்ல ஒரு பேர் மிங்கில் இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். அப்படிதான் இங்கே வர முடியும். நீங்க உடனே 10,000 பேர் சேர்ந்தா 10,000 பேர்ல வீடு இருக்குமா அப்படின்னாக்கா அப்ப ராசி வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஒரு 10 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பேர் கொடுத்துல அந்த பேர் இருக்கும். இதுதான் ஒரு இந்த பேர் சொல்றதுல ஒரு அற்புதமே இல்லைதான் இருக்கு, விஷயமே இருக்கு. இப்போ இங்கே 10 பேர் 20 பேர் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த 20 பேருக்கு இன்னைக்கு ராசி வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்தவங்க தான் அத்தனை பேர் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ராசியோ அந்த ராசியை சேர்ந்தவங்களும் அதுக்கு 1, 5, 9 ராசி உள்ளவங்க தான் இங்கே இருக்கணும். எடுத்து செக் பண்ணி பார்த்தா அப்படியே இருக்கும். 1, 5, 9 இல்லைனாக்கா நட்சத்திரத்துக்கு எது 7, 11 அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி உள்ளவங்க தான் இங்கே இருப்பாங்க. இப்படி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன ராசி உள்ளவங்க இப்போ வருவாங்க, என்ன நட்சத்திரம் இப்படி வருவாங்க, என்ன பேர் உள்ளவங்க வருவாங்கன்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். எனக்கே ஒரு விஷயம் சொன்னார். நான் இப்போ பேங்க்ல அப்ரைசர் இருக்கும்போது, சார் நான் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்குமாங்கும் போது ஒரே வார்த்தை சொன்னார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டைமில் நீங்கள் டிகிரி போட்டு சொன்னாலும் எந்த சிஸ்டம் சொன்னாலும் இந்த டைமில் நடக்கும், நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த தேதிக்குள்ளே போயின்னு சொல்லுவீங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும், நடக்கும். ஆனால் இந்த ஒருத்தர் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளே நடக்கும் அப்படிம்பாரு, ஒருத்தர் இந்த 2 வாரத்தில் நடக்கும் பாரு, ஒருத்தர் இந்த தேதிக்குள்ளே போவிப்பார், இவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லையா. அவர் சொன்னார் பாருங்க, நீ மதுக்குள்ள உனக்கு பிரான்ச்சு கிடைக்கும், அது ராமேஸ்வரம் ரோட்ல இருக்குன்னாரு. இப்ப நம்ம வந்து இந்த டைம்ல நடக்கும்னா எந்த பிரான்ச்சும் தெரியாது, ரைட்டா? இந்த டைம்ல நடக்குனாக்க நடக்கும், எந்த பிரான்ச்சும் தெரியாது. ஆனா அவர் சொன்னார் பாருங்க ராமேஸ்வரம், அப்ப நம்ம கணக்கு போடுறோம் எந்த பிரான்ச்சா, ரைட், அப்ப இதுதான் முடிவு பண்ணுவோம் இல்லையா. இந்த முடிவு பண்ண வைக்க வேண்டியது அந்த பேர். கரெக்டா எனக்கு ராமேஸ்வரம் ரோட்ல பிரான்ச் கிடைச்சு மணி அடிக்குது. ஏன்னா நான் ராமேஸ்வரம் பிரான்ச் போனப்ப அப்ப இருக்க மேனேஜர் பேர் வந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் ரோடு, மதுரைக்குள்ள ராமேஸ்வரம் ரோடு. அப்ப இருந்த மேனேஜர் பேர் மணி சுப்பிரமணி, அதே மணி அடிக்குது போல. பிரசன்னம், இந்த பிரசன்னம் விஷயத்தை நீங்க எடுக்காம நம்ம எதையுமே டச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சார் பேரை வச்சு வேற என்ன சொல்லலாம், எனக்கு ஒன்றும் நோ ஐடியா. நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரிய முடியும்னா, நீங்க ஒரு வீடு விற்க நினைக்கிறீங்க, அது வீடு வாங்க நினைக்கிறீங்க, 2 விஷயம் தான். ஒன்று வீடு விஷயம்னா வாங்கணும் விற்கணும், அதை தாண்டி அதில் பட்டா பஞ்சாயத்து அப்ரூவல் பஞ்சாயத்து ஏதாவது அதுக்குள்ளே போக வேண்டாம், வாங்கணும் விற்கணும். அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நீ விற்கணும்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், ஜாதத்தை பார்த்து ஐயா இந்த ஒரு 3 மாதம் நீ விற்றுவீங்க, கைவிட்டு போயிடும். இன்னொரு ஜோசியர், அண்ணே இந்த 1 மந்த்துக்குள்ளே நீ போயிடும்ண்ணே, 30 நாள் தான் டைம், அதுக்குள்ளே போயிடும் அப்படிம்போம். இன்னொரு சிலர் போய் அண்ணே இந்த 3 நாளைக்குள்ள தான் போகும், நடக்குதா அலையே பாருப்பார், ரைட், நம்ம அதோட கிடைச்சிருச்சு. இப்போ 10 புரோக்கர் வந்து பார்த்து போயிருப்பாங்க, 10 கஸ்டமர் விசாரிச்சு போயிருப்பாங்க. இல்லை யார் வருவா யார் வாங்குவான்னு தெரியாது, உண்மைதானே? அவரு 3 மாசம் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் 1 மந்த் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் 3 நாள் சொல்லிட்டாரு. எல்லாமே அந்த 3 மாசத்துக்கு நடக்கும், இந்த 3 நாள் உட்பட எல்லாமே இந்த 3 மாசத்துக்கு நடக்கும் உட்பட அடங்கிடும் இல்லையா. ஏன்னா யார் வாங்குவா? நீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஜோசியர் 3 நாள்ட்டீங்க, அவர் மீடியமான 2 வாரம் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் 3 மாசம், ரைட்டுப்பா முடிஞ்சிரும்ல, சந்தோஷம். 10 பேர் வந்துட்டு போயிட்டான், இந்த 10 பேர் யார் வாங்குவா அப்படின்னா தான் இந்த பேர் உள்ளவங்க வாங்குவான்னா அந்த 10 பேர்ல ஒரு யோசிப்பார், ஆமா இவர் சொன்ன பேர் அந்த 10 பேர் ஒரு ஆள், அப்ப அவன் தான் வாங்கப்பான்னு திருப்தியா வரா இல்லையா. இதை சொல்ல வைக்கிறது இந்த பேர் சொல்லக்கூடிய கலை. அப்ப நீங்க உங்க கஸ்டமரை திருப்திப்படுறதுக்கு இந்த பேர் விஷயம் மட்டும் இல்ல, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா நீங்க லைஃப்ல ஜெயிக்கலாம். அபரிதமான மிராக்கிள். இதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கா சார், எப்படி சார் அப்படின்னாக்க, எதையுமே கஷ்டம் நினைச்சா கஷ்டம். எப்படி எனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது, மற்றவங்களுக்கு கிடைக்கல. என்னை மாதிரி பேர் சொல்லவங்க இருக்கிறாங்க, இல்லை இன்னும் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கும் அதே விஷயமே.
இப்போ சார் பேர் சொல்கிறேனாக்கா ரொம்ப பேர் நான் சொன்னேன் சார் சூப்பர் சார் கரெக்டாக சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் முருகன் பேர் இருக்குன்னு. அவர் திருப்பி முருகன் பேர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், முருகனுக்கு 108 பேர் இருக்குது. அந்த 108 பேர் எந்த பேர் கேட்டானே சொல்லுவீங்க? முருகனா, சண்முகமா, வடிவேலா, குமரேசனா, என்ன பேர் சொல்றது? குறிப்பிட்ட அந்த பேர் சொல்லி எடுத்து கொடுக்க முடியுமா? முடியும், சொல்ல முடியும். இதற்கு ஐயா சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் டிவைன் பவர் வேணும், சித்தர் அருள் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதோட உங்களுடைய ப்ராக்டிஸ் இன்வால்மெண்ட் இறங்கினா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த பேரோட தான் வாங்கினாக்கா இந்த டைமில் இந்த பேர் வரும்னாக்கா நீங்கள் எடுத்து கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லை, எவ்வளோ மிராக்கள் இருக்குது. ஒருத்தர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த டைமில் வேலை கிடைக்குன்னு சொல்லிடுவோம், எல்லாரும் சொல்லிடுவோம். உன்னை இன்ட்ரி பண்ணக்கூடிய நபர் இந்த பேரில் இருந்தால் நீ ஜெயிப்ப. நீ ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது உன் பக்கத்தில் விசாரி, இந்த பேரோடைய உன் பேரை வந்து என்னைக்கு எழுதுறானோ அன்னைக்கு ஜெயிப்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 10 எக்ஸாம் எழுதியிருப்பான், நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது பேருன்ட்டு. ஒரு 7வது எக்ஸாமில் நீ சொன்ன பேர் வந்தா என்ன செய்வான்? சூப்பராக சொன்ன, ரைட், இந்த பேர் வந்துட்டான், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிவு பண்ணுவான் இல்லையா? அப்படி கஸ்டமரையே முடிவு பண்ண வைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த பேர் சொல்கிறது. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நம்ம இதில் கற்றுக்கணும். ஆரம்பம் எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப ஜெயிச்சிடலாம். ஆனால் ஈஸியான வேலை, ஈஸியான செய்யறதுன்னா ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து ஆயில் பற்றி பேசு. பெரும்பாலுமே வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்தந்த தொழிலுக்கு தொழில் தர்மம். நம்ம ஜோதிட துறைக்கு ஜாதக தர்மம்னு ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா ஒருத்தருடைய ஆயுள் பற்றி சொல்கிறது. ஆயுள் உனக்கு இத்தனை ஆயுள் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து ஒருத்தர் மனுஷன் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கடகடன்னு ஆயுள் சொல்லிடுவேன், கரெக்டாக இருக்கும். அது உங்கள் திறமை, ஏன் சொன்னீங்க நான் கேட்க மாட்டேன். ஆனால் ஜோதிட தர்மம் என்பது ஒருத்தனுக்கு ஆயுள் சொல்லுவது. இத்தனை ஆயுள். யாருக்கு ஆயுளை பற்றி சொல்லணும் ஒரு விதி இருக்குது. ஒரு மனுஷன் வந்து பெட்டில் படுத்து கிடக்கிறார், வயசு 70லேருந்து 70க்கு மேலே, 80க்கு மேலே, 90க்கு மேலே. டாக்டர் பார்த்து கையை உரிச்சிருப்பாங்க, கொஞ்சம் டவுட்டு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. நம்ம அதுக்கு போய் ஆயில் இத்தனை வருஷம் இருப்பான்னு சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது டாக்டர் சொல்லிட்டாரு, அப்புறம் நமக்கு இதுக்கு நம்ம இது சொல்லணும். அப்படிப்பட்ட நபருக்கு இந்த வாரத்துக்குள்ள இந்த தேதிக்குள்ள இதாகணும், அப்போதான் எடுத்து சொல்லணும். நீ கேட்கணும், சாக போனவங்க தான் டாக்டர் சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அப்போ ஒன்று சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு ஜாதக தர்மம் சொல்லுது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தொழில் தர்மம் இருக்கும்போது ஜாதகத்துக்குள்ள தர்மம். சும்மா இருக்கணும் போயிட்டு வயசு எத்தனை 46, ஒரு ஜாதகத்தை பார்த்தா 47 முடிகிற மாதிரி தெரியுன்னு சொல்லுவீங்களா? அவன் வைத்தியப்பட தாங்குவீங்களா முதல்ல நீங்க? அப்ப ஜாதகத்துக்கு ஒரு தர்மம் இப்படி சொல்லலாம். வயசு 70க்கு மேலே 80க்கு மேலே ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வராரு, எங்கள் தாத்தா உடம்பு முடியாமல் இருக்காரு, ரொம்ப சீரியஸ் கிடையாது, ஆனால் டவுட்டாக இருக்குது பாருங்கன்னா நீங்கள் அப்போ சொல்லலாம், கொஞ்சம் சீரியஸாக இருக்குது இந்த டைமில், தாண்டிட்டா பழச்சிக்குவார், அப்படியே சொல்லணும். இதுதான் ஜாதக தர்மம். ஆனால் அகால மரணம் எப்படி சொல்கிறது? அகால மரணம் சொல்கிறதுனாக்கா, இப்போ டெய்லி ஒரு பத்திரிகை விரிச்சோம்னாக்கா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, டெய்லி கூகுள் பார்த்தோம்னாக்கா, டெய்லி இன்டர்நெட் வலைத்தளங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்காத நாட்களே இல்லை. நம்ம வேணும் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் இந்த டைமில் ஆக்சிடென்ட் நடக்குண்டு. அது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம சொல்லி சொல்ல முடியுது. ஆனால் இன்னைக்கு இந்த பேருள்ள ஏரியா, இந்த பேருள்ள நகர், இந்த பேருள்ள வில்லேஜ் ஒரு பேர் அடிபடுது, அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது, அங்கே இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கவங்க, இந்த மாதிரி கலர் போட்டிருக்கவங்க, வயசை குறிக்குது, இந்த பேர் வரும்னு சொன்னால் அதுதான் பலம். சொல்ல முடியும்னா சொல்ல முடியும், சொல்ல முடியும்னா சொல்ல முடியும். இதை சொல்லி காட்டலாம். சொல்லிட்டோம்னா அந்த டைம்ல இது இஎஸ்பி மாதிரி தான். சொல்லிட்டோம்னா அந்த நபர் யாரும் ரிசர்ச் பார்த்து கரெக்டாக நடக்கும். இப்போ ரோட்டில் நடக்கும்போது ஒருத்தன் படிச்சுட்டான்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆக்சிடென்ட் காரில் போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க, 4 பேருமே படிச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயில் கெட்டி அப்படிம்போம். அதில் போன எல்லாருமே 50 வயசுக்குள்ள தான். அது ஆயில் கெட்டியா அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் மட்டும்தான். ஆயில் கெட்டின்னு சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம் மட்டும்தான். ஏன்னா கெட்டின்னு சொல்ல முடியாது. ஆயில் கெட்டினா அதில் பிழைச்சவன் மறுபடியும் 90 வயசு இருப்பானா?
அப்படின்னா தான் ஆயில் கட்டி. ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும்தான். இன்னொரு விஷயம், ரோட்ல நடந்துச்சுங்களேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டாக்க இறங்கி நிலத்துல இறங்கி நடந்து வந்துடலாம், அப்பா தப்பிச்சோம்ட்டு. இதே இது நீர்ல ஆத்துலையோ போட்ல போகும்போது கடல்ல போகும்போது ஆக்சிடென்ட் வச்சுங்களேன், பிழைச்சிட்டானா தண்ணியில குச்சி தப்பிச்சு வந்துடும், அல்லது வந்து யாராவது காப்பாற்றிடுவாங்க. ஃப்ளைட்ல போகும்போது ஆக்சிடென்ட் இறங்கி நடக்க முடியுமா? அப்பா தப்பிச்சோம்பா, இறங்கி கொஞ்சம் காலாறு நடந்து டீ சாப்பிட்டு போக முடியுமா? யாரும் தப்பிக்க முடியுமா ஃப்ளைட்ல போகும்போது? ஏறி உட்காந்தவனே சைடில் ஒரு கவர் மாதிரி கொடுப்பாங்க, தொட்டு பார்த்துக்குவாங்க, மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கப்பாங்க. அது நடக்காது, அது வேற. தொட்டு பார்த்துக்குவாங்க இருக்கான்னு பாடுறா, அது வேற. ஏறு கோஸ்ட் வேறு 2 அனௌன்ஸ் பண்ணும், அது எப்படி விரிக்கணும் எப்படி மாட்டணும்ட்டு. அப்பயே வதக்கிட்டு இருக்கும், ஏன்னா இறங்கி நடக்க முடியாது, பிரச்சனை இருக்கு. அப்ப அதுல பிழைக்கிற அப்படின்னாக்க முடியுமா? நடக்கிற காரியமா? அதுல பிழைச்சிட்டு ஒருத்தர் 50 வயசுக்குள்ள பிழைச்சிட்டு அங்கிட்டு 90 வயசு வந்தா அவன் தான் ஆயில் கட்டி, அதுவும் அதிர்ஷ்டம் தான் பிழைச்சிட்டா கூட. இப்ப ஆயில் கட்டினாக்க நம்ம விம்சோத்தி தசை வந்து 120 வருஷம், எவனும் 120 வருஷம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஒரு விதி விளக்க ஜப்பான்ல ஒரு தீவு இருக்கு, பேரு ஒக்கினோவோன்னு பேரு. நீங்க செக் பண்ணி பாருங்க, அங்க இருக்க மக்கள்ல வந்து ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் தெரியல, எல்லாரும் 100ல இருந்து 120 வருஷம் அசால்ட்டா இருக்கேன். அவங்களுக்கு விம்சோத்தி திசை 10வது போட்டிருக்கு, வேற ஏதாவது திசையை கண்டுபிடிச்சாத்தான். மொத்தம் பராசர் சொன்ன மாதிரி 32 விதமான திசை இருக்கு, அதுல ஏதாவது ஒரு திசையை போட்டு 10வது வரும். அப்ப ஃபிளைட்ல இருந்து தப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க போன வருஷம் ஜூன் மாசம் ஒருத்தன் தப்பிச்சான். ஃபிளைட்டு வெடிச்சு 140 பேர் 150 பேர் 140 240 தெரியல, 246 தெரியல, அவ்வளவு பேரும் வருத்தத்தோட சொல்றேன், அவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே. ஒருத்தன் மட்டும் கீழே விழுந்து நடந்து போயிட்டு இருக்கான். இது அதிர்ஷ்டத்துலயும் அதிர்ஷ்டம், இது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, அவன் வேற லெவல். அவர் பேர் வந்து எனக்கு விஸ்வாஸ் குமார் பிரபு என்னன்னு தெரியல, பாருங்க பேர் இருக்கு. நடக்கிற காரியமா? அவருக்கு அதிர்ஷ்டம், ஆயில் நீண்ட ஆயில் கொடுக்கணும் பாவம். அவன் இருந்த சீட்டு வந்து நம்பர் வந்து 11, அது வரைக்கும் அவனுக்கு யாரும் பெருசா நினைக்கல அந்த சீட் நம்பர் 11. இது என்ன பீட்டினா 1998 6 தெரியல, ஒரு சிங்கர், அவர் பேருக்கு அவர் வேற நாடு ஏதோ கொரியன் நாடு ஏதோ சரியான்னு தெரியல, அவர் ஒரு சிங்கர். அவரும் ஒரு டிராவல் பண்ணும்போது 150 பேர் 150 பேர் போனதுல 30 பேர் படிச்சிருக்காங்க, இவனும் படிச்சிருக்கான். இவன் இருந்த சீட்டும் 11. அதுக்கப்புறம் பார்த்தாக்க நம்பர் 11 தேடி அடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த 11ஆம் நம்பர் சீட் இருக்குமா அப்படின்ட்டு, என்னமோ டெய்லி ஆக்சிடென்ட் எடுக்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்காக. அது ஒரு நம்பிக்கை. ஆக பிழைக்கிறது, ஃப்ளைட்ல பிழைக்கிறது பெரிய விஷயம், பிழைச்ச பெரிய அதிர்ஷ்டம். அது ஆயில் கட்டியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ ஆயில் கட்டிக்கும் அதிர்ஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. அதிர்ஷ்டம் அன்னைக்கு அவர் ஆயில் முடிய வேண்டிய தருணம் இல்லை, அதிர்ஷ்டம் தப்பிச்சிட்டார், அவ்வளவுதான். ஆயில் கட்டினா 70 வயசு 80 வயசு 90 வயசு இருக்கணும், அவன் வந்து ஆயில் கட்டி. ஸோ ஆயிலை பற்றி தீர்மானிக்கிறதுக்கு வந்து சனி தான். அதோட நம்பர் வந்து சனிக்கு இன்னொன்று சூரியன் சொன்னால் நம்ப மாட்டீங்க. யாருக்கெல்லாம் சனியோட சூரியன் தொடர்பு இருக்கோ அவனுக்கு ஆயில் கட்டி. நான் சொன்னால் யோசிச்சு பார்ப்பீங்க, இனிமேல் அதை அந்த வழியில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அது உண்மை. சூரியன் மட்டும் எடுத்துக்கணும், சூரியனோட சுக்கரன் புதன் சேர்ந்தே போகும். சுக்கரன் மட்டும் கணக்கெடுத்துக்க, சூரியன் சுக்கரன் சனி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் பிரச்சனை பார்த்தீங்களா, இன்னைக்குமே 24 அப்படின்னு நினைக்கிறேன், 2 நாள் 6 கூட்டினா ஒன்றுதே வரும். ஐயா இன்னைக்கு 82 8 10 ஒன்றுதே வரும். இது பிரச்சனைக்காக சொன்னேன், வேணே தவிர நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு உதவி செய்யும். அப்படி பார்க்கும்போது 1ஆம் நம்பர் சூரியன் தான், 6ஆம் நம்பர் சுக்கரன். சனி எல்லாருக்குமே தெரியும் ஆயுள் காரகன். அப்போ சூரியன் சுக்கரன் நான் சொன்னதுக்கு ஆதாரமாக இன்னைக்கு உள்ள பிரச்சனமும் 8ஆம் நம்பருக்கு சனி கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும் ஆயுள்கார். அப்போ சூரியன் சனி சுக்கரன் இந்த 3ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி அன்னைக்குள்ள லக்னத்துக்கு என்ன ஆயுள் ஸ்தானாதிபதியை கம்பேர் பண்ணி சொல்லுங்க, ஆயுள் பற்றி சொல்லலாம் என்று கூறி எனக்கு அனுமதி கொடுத்த அண்ணன் MM சிஸ்டத்தின் அதிபதி மகிழ்ச்சி ஜோர வித்தியாலயத்தின் தலைவர் மூந்தன் மலையாளருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான முறையில் ஐயாவுடைய அனுபவத்தை வைத்து
எவ்வாறு எளிமையான முறையில பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த பெயரியல் ஜோதிடத்தினுடைய அனுபவ நுணுக்கங்களை பற்றியும் ஐயா அவர்கள் மிக அற்புதமான முறையில விளக்கத்தை கொடுத்தாரு. ஐயாவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு ஜோதிட துறையில பெயரியல் ஜோதிடத்துல இன்னைக்கு டர்னிங் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே நிறைய விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு உலக அளவுல நிறைய வாடிக்கையாளரை வைத்திருக்கொண்டு இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மா மனிதர் அப்படின்னாவே நம்முடைய என்ஜி குமரன் ஐயா அவர்கள். இந்த 82வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மிக அற்புதமான முறையில் சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்ற இருக்கின்றார். ஐயா அந்த பக்கம் இருக்கு. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்ததாக ஐயா அவர்களுக்கு சந்தன மாலை நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் சந்தன மாலை அணிவிக்கின்றார். ஐயா சந்தன மாலை அணிவிக்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய அன்பு மாணவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஐயா அவர்கள் பொன்னாடி சந்தன மாலை அணிவிக்க இருக்கின்றார். அடுத்தபடியா ஐயா அவர்களுக்கு கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா இப்போ நிறைய பேரை பற்றி அவங்களோட குருமார்களை பற்றி பேசினாரு. ஆனால் இவரை பற்றி சொல்கிறதுக்கு யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும் இல்லையா? நான் கூட இருந்தேன். போன வாரம் ஒரு பெரிய விஐபிக்கு அவரை சந்தித்தார். அந்த விஐபியை சந்தித்து வெளியே வர வரைக்கும் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்படின்னா அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து அன்னைக்கு நடந்தது வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தார். இது நடந்துச்சா, இந்த கோயிலுக்கு போனீங்களா, இவரை சந்திச்சிங்களா, இந்த நம்பரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் அசந்தே போயிட்டார். என்னப்பா இப்படி ஆச்சரியப்படுத்துறாரு அப்படின்னு. அது அண்ணன் சொல்லி அந்த மாதிரி அதிசயத்தை நான் நேர்லேயே பார்த்தேன். அவருக்கு சொன்னது இல்லாமல் அவங்க குடும்ப நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார். அது கூட இருந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் தீர்வையும் கொடுத்துட்டு வந்தார். அது பெரிய அதிசயம். அது நாங்கள் கூட இருந்து சந்தித்ததுனால நாங்கள் அந்த விஷயத்தை சொல்ல வந்தோம். அவரோட குருமாரில் சொன்னார். அவர் விஷயத்தை நாங்கள் சொல்கிறதுக்காக இது பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்புங்க, மகிழ்ச்சி. குமரன் ஐயா நான் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி முதலாக மகரிஷி ஜோதிட மாநாட்டில் தான் முதல் சந்திக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ ஐயாவோட உரையை கேட்டு நான் அவர்கிட்ட பேசலான்னு போய் பேசினேன். அப்போ அவர் என்னை பார்த்த உடனே கேட்டார், உங்கள் வீட்டில் யாராவது சித்திரை நட்சத்திரம் அல்லது சித்ராங்கிற பேரில் இருக்காங்களா அப்படின்னு தான் முதல்ல கேட்டார். என்னை யாருன்னு தெரியாது. என்னோடய மகன் சித்திரை நட்சத்திரம், எங்கள் மாமியாரோட பேர் சித்ரா. அந்த சொல்லி அவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா உன்னுடைய லைஃப்பில் நிறையா மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய முன் தொடர்புலேருந்து இந்த பேர் கொண்டவங்க உங்களுக்கு வராங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் இன்னொரு வட்டம் நான் ஒரு தடவை ஃபோன் ஐயாவுக்கு பண்ணும்போது எனக்கு சொன்னார், நீ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மயிலை பார்க்கக்கூடிய உனக்கு ஒரு தருணம் வரும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு வார காலகட்டத்தில் வெள்ளை கலர் மயில் நான் ஒரு தன்னிச்சையாக ஒரு கிராம பகுதியில் ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு வெள்ளை மயில் இருந்தது. அண்ணனோட ஒரு அருளால் நான் அதை பார்த்தேன். நன்றி. மிக அற்புதம் அற்புதம். அதான் ஒரு வியக்கும் அளவு அப்படின்னாவே எந்த அளவுக்கு வியக்கும் தன்னம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதுவே ஒரு முன் உதாரணமாகும். அடுத்த நம்முடைய பேச்சாளராக நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறாரு. பெயரியல், எண்ணியல், ஜோதிட பலன் இந்த 3 விஷயத்தையும் கலந்து ரொம்ப அற்புதமான முறையில நமக்கு அரிய தகவல்கள் இப்பொழுது கொடுக்கிருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட